பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. சோத்திரம் சோத்திரம், ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நன்றியோட நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோட நாங்களும் துதிக்கிறப்பா. நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. ஆமென். நாம் ஆயிருந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. யாத்திரைகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா. ஹalleluya. எத்தனை பேர்கள் தூங்க முடியாமல் பாரத்தோடு ஆயிருந்தது, ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. இன்று காலை வேளையில் அவன் பலத்தோடு எழும்பும்படி கிருபையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. ஹalleluya. இன்ற காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தூதர்களாலே எங்களை காப்பாற்றும் உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு வழிகளிலும் தூதர்களாலே எங்களை காப்பாற்ற போகிற உம்முடைய கிருபைக்காக வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக எங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. 30ஆம் சங்கீதம் அதோட ஆமென் 4வது வசனத்தை வாசிப்போம். 30ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீர் என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மைய கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர் எங்கேயாயிருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாயிருந்தாலும் அது மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தை அனுபவிக்கட்டும். ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூச்சு வாங்குற அனுபவத்தினால் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ப்ளீடிங்கினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வெரிகோஸ் வெயினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா நரம்புகளும் இப்போதே குணமாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய டிவைன் ஹெல்த் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகள் ஆமென் சந்திக்கப்பட்டும். எதாயிருந்தாலும் அது மேல் அனைத்து தேவைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் கர்த்தர் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா உம்முடைய ஆமென் ஐஸ்வர்யத்தையே அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபையை செய்யும். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவர், ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி. ஆண்டவர், ஊழியத்தை செய்கிற கர்த்தர் ஒவ்வொரு போதகரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமையோட கர்த்தருக்காக பிரயோஜனமாகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்று புதன்கிழமை ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர்
13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தையே துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகையால் அவருடைய நாமத்தையே துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே அவன் கர்த்தருக்கு அவன் செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் இடதடவில்லாமல் நாம் எப்போதும் நம்முடைய உதடுகளினால் கர்த்தரே நாம் துதிக்கிறவர்களாய் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டுகளும் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். பழைய ஏற்பாடில் ஆமீன் பக்தன்மார் அவங்க ஆமீன் கர்த்தருக்கு பலி செலுத்தும் ஆட்டின்குட்டி, புறாவு, ஆமீன் ஹல்லேலூயா, கன்றுக்குட்டி, காளை, இப்படி ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு பலி செலுத்தும். இது போலதான் நீங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது ஹல்லேலூயா கர்த்தருக்கு நீங்கள் ஹல்லேலூயா பழைய ஏற்பாடு எப்படி அவங்க ஆமீன் ஆட்டின்குட்டியை பலி செலுத்தினா அதுக்கு ஒப்பான விதத்தை தான் நீங்களும் அதுக்கும் அதிகமா நீங்கள் ஆண்டவரே துதிக்கிறவர்களா மாறும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே துதி செலுத்துங்கள். ஆமீன். பலி என்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதற்கு நீங்கள் ஒரு தியாகம் பண்ணித்தான் ஆகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ரகாமுடைய சாக்ரிஃபைஸ் பாருங்கள். அப்ரகாம் பலி செலுத்தும் போது தன்னுடைய ஒரே குமாரனாயிருக்கிற ஈசாக்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு கூட்டிட்டு போனது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது அதுக்குள்ளே ஒரு தியாகம் இருக்கணும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களே அதுக்கு ஒரு கஷ்டத்தை நீங்கள் எடுக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் எதுக்கு துதிக்கிறேன்னு கூட தெரியாமல் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறார். பிள்ளைகள் நாம் ஆராதிக்கிறதுனால, நாம் ஸ்தோத்திரம் சொல்றதுனாலே அதை கேட்டு பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் என்று சொல்ற மாதிரி ஒரு சிலர் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றன்னு கூட தெரியாமல் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது எந்த காரணத்துக்காக இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறார் என்பதையே நீங்கள் புரிந்து கொண்டு அதை நினைத்து கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். அப்போ ஒன்று எதற்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்பதையே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதா அவசியமாயிருக்குது. இரண்டாவது, நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது பழைய ஏற்பாடில் பலி செலுத்த கூட்டிட்டு வருகிற நாட்டின் குட்டிக்கு எந்த குறவும் இருக்கக்கூடாது. அது அங்கே இருக்கிற ஆசாரிகள் அதை செக் பண்ணி தான் ஏதாவது குறவு இருந்திருந்தீங்கன்னா அதை எடுக்க மாட்டா, ஏத்துக்க மாட்டா. அப்படி நீங்கள் குறவில்லாத ஒரு பலியை செலுத்தின அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது உங்க உதடுகளினால் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது அந்த உதடுகள் பரிசுத்தமாயிருக்கணும். நீங்கள் எதை வைத்து ஆண்டவருக்கு பலியை செலுத்துகிறாரோ அது பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கணும் என்றது ஆமீன் அவசியமாயிருக்குது. அது போல நீங்கள் உங்க உதடுகளினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது உங்க உதடுகள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாவை வைத்து நீங்கள் அசுத்தமானது எதையும் பேசக்கூடாது. தவறான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த உதடுகளை, உங்களுடைய உதடுகளை நீங்கள் பரிசுத்தமா நீங்கள் எப்போதும் காக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்தோடும் கூட ஒரு ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு ஸ்தோத்திரம் மற்ற எதையில நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்களா மாறட்டும். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு பலியை செலுத்தும் போது அந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரும். அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றுள்ளவர்கள் பேசுறது போலும், மற்றுள்ளவர்கள் செய்யறது போலும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் உதடுகளினாலே பலி செலுத்துகிறவர்கள், ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவர்கள் என்பதையே நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் நாவை எப்போது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அதை காத்துக்கொண்டு ஆண்டவரை நீங்கள் துதிக்கிறவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். அப்படி உங்களுடைய பரிசுத்தமான நாவிலே இருந்தும் நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆதலால் இன்று முதல் நீங்கள் எப்போதும் பரிசுத்தத்தோட உங்களுடைய உதடுகளினாலே கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விரிவாக மாறும். ஆமென். ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.